ஜப்பானோட கவர்மெண்ட் ஃபால் ரீசன் $550 பில்லியன் வர்த்தான யூஎஸ் டீல் பிளஸ் வாஷிங்டனோட பிரஷர். த ட்ரூத், யூஎஸ் ஜப்பானை டாரிஃப் த்ரெட் பண்ணாங்க. இந்த டாரிஃப் த்ரெட் அவாய்ட் பண்றதுக்கு ஜப்பான் $550 பில்லியன் வர்த்தான ட்ரேட் டீல் யூஎஸ் கூட சைன் பண்ணாங்க. இந்த ட்ரேட் டீலால ஜப்பான் மார்க்கெட்ல யூஎஸோட சீஃப் பீஃப் கார்ன் ரைஸ் எல்லாம் ஃபிளட்டா வந்து குவிஞ்சது. ஜப்பான் ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. பிளஸ் இப்படி டீல் சைன் பண்ண ஜப்பான் மேல அமெரிக்கா 15% டாரிஃபும் போட்டாங்க. நெக்ஸ்ட் லெவல் ட்விஸ்ட், அமெரிக்கா ஜப்பானை டிஃபென்ஸ் மேல அதிகமா ஸ்பெண்ட் பண்ண சொல்லி புஷ் பண்ணாங்க. ஜப்பானோட பிஎம் இஷிபா இதுக்கு அக்ரி பண்ணார். ஆனா ஜப்பானோட ஃபேசிஸ்ட் ஐடென்டிட்டியை டச் பண்ணும்போது பப்ளிக் ஃபுல்லா எக்ஸ்ப்ளோட் ஆகிட்டாங்க. ஜப்பானோட மக்கள் கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சாங்க, இவர் ஜப்பானோட பிஎம்ஆ இல்ல வாஷிங்டனோட கையாளா? அது மட்டும் இல்லாம ஓன் பார்ட்டிலேயே அவர் மேல ட்ரஸ்ட் போய் எலெக்ஷன்ஸ்ல டிஃபீட் ஆனார். ஸோ இது ஜஸ்ட் பாலிடிக்ஸ் இல்ல, யூஎஸோட $550 பில்லியன் ரிஸ்கி டீல், யூஎஸ் மிலிட்டரியோட பிரஷர், கான்ஸ்டிடியூஷன் கான்ட்ரவர்சி, இந்த எல்லா பிரஷரும் அவன் மேல விழுந்ததால இப்போ பதவி விலகிட்டார். யூஎஸ் இதே டாரிஃப் த்ரெட் டீல்ஸ் தான் இந்தியா மேலேயும் ப்ளே பண்றாங்க. பட் இந்தியா போல்டா ஸ்ட்ராங்கா நிக்குது. இதை பத்தி உங்களோட கமெண்ட்ஸ் என்ன?